தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தை முன்னிட்டு பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சித் தலைவர் விஜய் தலைமையில் வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்திற்கான பணிகளை மேற்கொள்ளும் வகையில் வரவேற்பு குழு, மேடை மற்றும் உள்ளரங்க மேலாண்மை குழு, தொழில்நுட்ப குழு, ஊடக மேலாண்மை குழு மற்றும் உபசரிப்பு குழுவில் இடம்பெற்றுள்ளவர்களின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தெலங்கானா சட்டசபையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் அறிவித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேசிய அவர், சிறப்பாக செயல்பட்டதற்கான தண்டனைதான் தொகுதி மறுசீரமைப்பு என்றார். பாஜக எதிர்க்கட்சிகளை பேசவே அனுமதிப்பதில்லை என கூறிய தெலங்கானா முதல்வர் ரேவந்த், கட்சி வேறுபாடுகளை களைந்து ஒன்றிணைந்து போராடுவோம் என உறுதியளித்தார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசு மாநிலங்களுடன் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டுமென கேரள முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் பேசிய அவர், பன்முகத்தன்மையே இந்தியாவின் பலம் என்றும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமை என்றும் தெரிவித்தார். எண்ணிக்கை மட்டுமல்ல, இது இந்தியாவின் ஆன்மா சம்பந்தப்பட்ட விவகாரம் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை நடைமுறைப்படுத்திய மாநிலங்கள் தண்டிக்கப்படுவதாகவும் பினராயி விஜயன் குற்றம் சாட்டினார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.